அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். லக்னாதிபதி எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி வலிமையாக இருந்தே ஆகணும். லக்னாதிபதி வலிமை இழந்த பிறகு அந்த ஜாதகத்தில் அதாவது யோகம் இருந்தாலும் சரி தோஷம் இருந்தாலும் சரி ரெண்டையுமே அதாவது தோஷம் இருந்தால் அதை ஃபேஸ் பண்ணி அந்த ஜாதகரால் லைஃப்பை மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு மோசமான திசை வருது அப்படின்னா அந்த திசையில் ஸ்தம்பிச்சு போயிடுவார் அந்த ஜாதகர், அந்த மனிதன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியினுடைய வலிமை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டிங்க அப்படின்னா, ஜாதகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு லக்னாதிபதி மூலப்பொருள்னு சொல்லும் பார்த்தீங்களா, ஒரு பொருள் தயாரிக்க மூலப்பொருள் எப்படி, அது மாதிரி ஜாதகத்துக்கு லக்னாதிபதி அவ்வளவு இம்பார்ட்டன்ட், வலிமையாக இருந்தே ஆகணும். அப்போ வலிமையாக இல்லை, ஒரு மாதிரியான மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வலிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எடை போட்டு பார்த்துக்கிடணும். வலிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஆட்சி, உச்சம், நட்பு, பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். லக்னாதிபதியினுடைய வலிமை ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, லக்கணம் முதல் 12ஆம் பாவம் வரைக்கும் உள்ள ஆதிபத்திய காரகத்துவங்கள் லக்னாதிபதியை ஃபேஸ் பண்ணியே தான் வரும். அதுதான் நான் ஜாதகம் கணிக்கும் பொழுது, ஜாதக பலன் பார்க்க சொல்லும்போது அடிக்கடி உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் ஒரு விதியை. லக்னாதிபதியை ஃபேஸ் பண்ணி பாருங்கள், 1, 5, 9 கனெக்ட் அந்த தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அது 5, 9 கூட நீங்கள் விட்டாலும் லக்னாதிபதி எப்போவுமே மையமாக வச்சு பார்க்கணும். ஒரு வேலை பார்க்குறாரு, ஒரு மனிதன் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய உடல், உயிர், தேகம், தோற்றம், அந்த சிந்தனை எல்லாம் செயல்படணும்லா. வேலைக்கு மட்டுமா படிக்கிறாரு ஒரு மனிதனால். இப்போது சிலவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும்போது கடுமையாக, எல்லாருக்குமே படிக்கும்போது தூக்கம் வரத்தான் செய்யும். சில பேர் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க, கொஞ்சம் தூக்கம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிட்டுக்கிடுவாங்க, கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் இருக்கும். திரும்ப அப்படியே நிதானமாக அப்படியே ஒரு அந்த ஹெல்த்து, அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு லக்னாதிபதி வேணும். அப்போ லக்னாதிபதி பலவீனமாகவோ, லக்னாதிபதி ஒரு மாதிரி கிரக அஸ்தமனத்துலேயே, அதான் ஷார்ட்டாக சொல்ல போனால் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் அந்த ஜாதகரால் ஒரு அளவுக்கு மேலே எதையுமே பண்ண முடியாது. முதல்ல ஒரு அளவாவது அவரால் பண்ண முடியுமா, அதாவது படிக்க முடியுமா, வேலை பார்க்க முடியுமா, சாப்பிட முடியுமா. சாப்பாடு சாப்பிட்ற கூட விஷயத்தில் கூட சில பேரால் ரொம்ப நேரம் இருந்து சாப்பிட முடியாதும்பாங்க. ஏன்னா எனக்கு அங்கன பிரச்சனை, இங்கன பிரச்சனை அப்படிம்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கூட லக்னாதிபதி தான் நீங்கள் பார்க்கணும். நோய் நொடி அப்படிங்கிறது 6ஆம் பாவம்னு பொதுவான விதி தான். ஆனால் லக்னாதிபதிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் அதே மாதிரி யோகம், நல்ல யோகம் இருக்குதுன்னு வைங்க. 9, 10 கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கலாம். அல்லது நான் இந்த 9, 10ஆம் வீட்டு அதிபதி அந்த யோகம் இந்த யோகம் அது பேசிக்காகவே சொல்லுவேன். ஆனால் திசைகள் ரீதியான யோகம் வரணும். இப்போ 11ஆம் வீட்டில் ஒரு நல்ல கிரகம், அதாவது பலவீனமாகாத ஒரு கிரகம் இருந்து அப்படி எடுத்துக்கோங்க. 11ஆம் வீட்டில் பலவீனமாகாத ஒரு கிரகம் அந்த கிரகத்திற்கு லக்கண சுபர்களுடைய பார்வை, அந்த சேர்க்கை, லக்கண சுபர்களுடைய பார்வை சேர்க்கை இருக்குது அப்படிங்க. அந்த கிரகங்களும் பலவீனம் அடையாமல் இருக்குது அப்படின்னா அவருக்கு அதிகமான யோகங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஜாதகருக்கு லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லா சொத்தும் எல்லா சுகமும் இருக்கும், ஆனால் அதை அவரால் அனுபவிக்க இயலாது. ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க, தட்டு நிறைய ஜிலேபி, பூந்தி, லட்டு எல்லாம் இருக்குது, ஆனால் சுகர் வந்தவனால் சாப்பிட முடியுமா? வாய்ப்பில்லைல்ல. அதே மாதிரி ஒரு அசைவம் சாப்பிட்ணும் அப்படின்னா நல்லா ஜீரணிக்கக்கூடிய உடம்பாக இருக்கணும், ஜீரண சக்தி நல்லா இருக்கணும். அப்போ அவங்களால தான் அசைவம் சாப்பிட முடியும். சரிங்களா? சரியாக ஜீரணமாகாத உடல்நிலையை வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு அசைவம் சாப்பிட்றது செட் ஆகாது. அசைவத்தின் மீது பிரியம் இருக்கலாம். சில பேருக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொட்டி சப்பாத்தி சாப்பிட்டா கூட, சரிங்களா, அந்த ரொட்டி சப்பாத்தியை சாப்பிட்டாச்சு அப்படின்னாலே சமைக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களால இருக்கவே முடியாது. அதுக்கெலாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி ஏதாவது ஒரு வகையில் பலவீனமாக இருப்பார். சரிங்களா? லக்னாதிபதியை ஃபேஸ் பண்ணியே தான் நீங்கள் எல்லா அமைப்புகளையும் சீர்தூக்கி பார்க்கணும். திருமண அமைப்புகளுக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, லக்கணம் எப்படி, அதாவது லக்கணம் லக்னாதிபதி ரெண்டையும் ஃபேஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு லக்கணத்திற்கு சுபக்கரனுடைய தொடர்பு, பார்வை, சேர்க்கை ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் கொஞ்சம் கொடுத்து வைத்தவர்.
அனைத்தையும் அனுபவிக்க பிறந்தவர். அனுபவிக்க பிறந்தவர் அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்கள். ஒரு புது துணிமணி எடுக்கிறோம், அதை போடணும். இந்த புது துணிமணி எல்லோரும் தான் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி இல்லை. லக்கணாதிபதி பலவீனமாகி லக்கணத்தோடு இருள் கரங்கள் முழுக்க முழுக்க சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து புதிய ஆடைகளை விரும்பவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு ஜடத்துக்கு சமம். இந்த ரோட்டோரமாக ஒரு அழுக்கு சட்டை சுத்தவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பித்து நிலையில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் லக்கணாதிபதி வலிமை இழந்து லக்கணத்தோடு பாவக்கரங்கள் முழுக்க முழுக்க இருள் கரங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும். அதுதான் காரணம். அப்போ அதே மாதிரி லக்கணத்தோடு வந்து சுபகரங்கள் சம்மந்தப்பட்டு இருந்தால் தான், லக்கணாதிபதி கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகரோடு வந்து அந்த ஜாதகரோடு பிற மனிதர்கள் வந்து கொஞ்சம் சுமூகமாக பேசுவாங்க, பழகுவாங்க. அந்த ஒரு கலகலப்பு தன்மை அவர்கிட்ட இருக்கும். எல்லாமே லக்கணத்தை ஃபேஸ் பண்ணியே தாங்க வரும். லக்கணம் முழுக்க முழுக்க ஒரு பாவக்கரனுடைய சூழ்ச்சியிலையோ அல்லது லக்கணாதிபதி பலவீனமாகியே இருக்கக்கூடிய ஜாதகத்தில் யோகம் இருந்தாலும் சரி, அது பிரயோஜனம் இல்லை. அந்த யோகம் அவருக்கு இருந்து என்ன செய்ய அவரால் அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த யோகத்தை வச்சு அவருக்கு என்னங்க பிரயோஜனம்? ஒரு பைக் இருக்குது அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஊர் சுற்று தான் ஒரு இளைஞன். அதே மாதிரி நல்லா வசதியான விட்டு பையனாக இருக்கலாம். ஆனால் பைக் இருக்குது, கார் முதற்கொண்டு இருக்குன்னு வைங்க. ஆனால் அந்த காரை அவனால் ஓட்ட முடியாது. காரணம் அவனுக்கு உடல் ரீதியாக பலவீனம். எனக்கு அந்தளவுக்கு எனக்கு பயம், எனக்கு ஓட்ட வராது, எனக்கு இந்த மாதிரி ஓட்டலில் ப்ராப்ளம், இப்படிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒன்றும் அனுபவிக்க முடியாது. பார்த்திங்களா? அதுக்கு தான் இதெல்லாம் ஏன் லக்கணாதிபதியை ஃபேஸ் பண்ணி தான் இத்தனை அமைப்புகளும் உண்டு. இது மட்டும் கிடையாது. 4ஆம் இடம், வண்டி வாகனம், வீடு, சொத்து சுகம் அத்தனை இருந்து லக்கணாதிபதி பலவீனமாக இருந்தால் அது அந்தளவுக்கு என்ன சும்மா படுத்து கடந்து டிவியை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். சரிங்களா? அதனால் எந்த ஒரு பலனை நீங்கள் கணிக்கிறதா இருந்தாலும் லக்கணாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி அவயோக ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கார் அப்படின்னா அவர் அந்த கிரகம் வந்து பலவீனமாக இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிடாங்க. அதுவும் பலவீனம் பெறக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து 1 6 கூடியவர், மேச லக்கணத்துக்கு செவ்வாய் 1 8 கூடியவர் தான். அப்படி இருந்தாலுமே அந்த அவயோக கிரகம் வந்துருச்சா 6ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சுருக்காரு, அவர் வலிமையாக இருக்கிறது குத்தம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. லக்கண ஆதிபத்தியம் அவர்கிட்ட இருக்கலாம். அதனால் அவர் வலிமை பெற்று தான் ஆகணும். ஆமாம். என்ன இந்த 1 6 கூடிய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால லக்கண ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக இருப்பார், வேறு ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? அதனால் சில கிரகங்களை பார்த்துக்கலாம். அந்த உபய லக்கணத்துக்கு ஃபுல்லாக வந்து இப்போ மீன லக்கணம், குரு வந்து மேஷத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. 12ஆம் வீட்டில் கும்பத்தில் இருக்கலாமா கேட்டிங்க அப்படின்னா கும்பத்தில் இருக்கிறதுனால பாதிப்பு கிடையாது. ஏன்னா 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான். ஆனால் உபய லக்கணத்துக்கு அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷ அந்த விதியின் அடிப்படையில் வந்து உபய லக்கணங்களுக்கு மட்டும் வந்து அந்த கிரகங்கள் வந்து 12ஆம் வீட்டில் போய் நட்பு வீட்டில் இருக்கிறது ரொம்ப யோக ஜாதகமாக இருக்கும். கொஞ்சம் நார்மலான வீட்டில் இருக்கிறது வந்து பெரிய யோகங்கள் இருக்காது, நார்மலான வாழ்க்கை இருக்கும். சரிங்களா? சரி. அதே மாதிரி மீன லக்கணத்துக்கு குரு வந்து 12ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு அப்படின்னா அந்த குரு வந்து ராகு கேதோட கூடியோ அல்லது அந்த குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீசம் பெற்றோ அல்லது அந்த சிம்மத்திலேருந்து சனி பகை பெற்ற பார்வையே குருவுக்கு கிடைத்தால் குரு பலவீனம். 12ஆம் வீட்டில் போய் அந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது நான் மீன லக்கணத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேச லக்கணத்துக்கு செவ்வாய் 12ஆம் வீட்டில் போகிறது நல்ல நிலைமை தான். அவர் குருவோட விட நட்பு வீட்டில் தான் இருப்பார். அது வந்து பலவீனம் கிடையாது. இந்த மாதிரி எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருந்தால் பலவீனம் அந்த விதியை நீங்கள் ஆரம்பத்தில் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். அதை முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு லக்கணாதிபதியினுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு மேற்கொண்டு அடுத்த பலன்களை நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னா தசாபுத்தி பலன்களுக்கு கூட நீங்கள் லக்கணாதிபதியினுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அப்படின்னா பலன் வந்து கொஞ்சம் துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி. ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.